வணக்கம். வந்து கிராமத்துக்கு வந்திருக்கோம் லீவுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பக்கத்துலேயே வேப்ப மரம், வயல், வாய்க்காலில் தண்ணி இல்லை. அப்படியே அங்கே வரைக்கும் பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மரங்களாக இருக்குது. இங்கே ஒரு விசேஷம், அதனால் பந்தல் போட்டிருக்காங்க. கிராமத்து வீடு எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே புளிய மரம், இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் விவசாய நிலம். விவசாய டைமாக இருந்தால் இன்னும் பச்சை பசேன்னு இருக்கும். அப்படியே கிராமத்து வீட்டுக்குள்ளே போவோம். நல்ல எல்லாரும் உட்கார்ற மாதிரி நல்ல பெரிய ஹாலு. அப்படியே இந்த பக்கமும் நல்ல ஒரு பெரிய ஹாலு. அதில் வந்து கம்பி வலை போட்டிருக்கிறதுனால எந்த பூச்சி போட்டும் உள்ளே வராது. இது வந்து பெரிய பாத்ரூமே ஓடி பிடிச்சி விளையாடலாம் போல இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த ஹால் பாருங்கள் மக்களே, ஒரு 50 பேராவது நல்லா உருண்டு விளையாடலாம். அவ்வளோ பெரிய ஹாலு. என்ன நல்ல காற்றோட்டம். இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்காக திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. வீடு நல்ல பெரிய ஹாலு. எப்படி வந்துட்டு தாராளமாக ஒரு நிச்சயதார்த்தம்னா அழகாக இங்கே ஃபுல்லாக எல்லாருமே உட்காந்துடலாம். அவ்வளோ பெரிய ஹால். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இப்போ நம்ம கொல்லை பக்கம் போகிறோம். இந்த பக்கம் டைனிங் ஹாலு. இங்கே பாருங்கள், 3 கட்டில் போட்டிருக்கிற ஏரியா. எங்கள் அத்தான் தூங்கலை செல்லுன்னுன்றாரு. இங்கே ஒரு பெட்ரூம், கிச்சன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெளிப்பக்கம் கொல்லை பக்கம். இது பாருங்கள், ஃபுல்லாக கொல்லை பக்கம் ஃபுல்லாக இந்த கம்பி போட்டாங்க. இது வந்து அவுட் சைடு. எல்லாமே எப்படி இருக்க பாருங்க. ஊர் பேர் சங்கனி. இங்கே பாருங்கள், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த கிராமத்தில் கூட இப்போல்லாம் சாணி கிடைக்கிறது இல்லை. சாணி தெளித்து கோலம் போடணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பேக்கெட் விற்கிது. அந்த பேக்கெட்டில் மஞ்சளும் சாணியும் கரைச்சி ஒரு பவுடர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை அழகாக டெய்லி தெளிச்சுடுவாங்க. கிராமத்துலேயே இப்படி நிலைமையாயிருச்சு. உங்களுக்கு அந்த சாணி பவுடர் எப்படி பேக்கெட்டாக வருதுங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாழ்க வளமுடன்.